ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். ஸோ இது வந்து ஒரு ரேண்டமாக எடுத்த விலாக் தான். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா செடிகள்லாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் சில செடிகள் வாடி இருந்தது, சில செடிகள் நல்லாவே வந்து திருப்பி ரீஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து மார்னிங்கே வந்து லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். பீன்ஸ், அவரைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் ரசம், ஒயிட் ரைஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ பெருசாக எந்த வேலையும் இல்லை, பாத்திரம் விளக்கணும், அப்புறம் சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் இருந்தது. ஸோ சில அப்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன அப்படின்னா, வாசலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னது தான் வாசல். ஸோ இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பெருசாக நம்ம வந்து அந்த முன்னாடி ஸ்பேஸை வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தனால சரி பிளான்ஸ் வச்சிடலாம் ஃபுல்லாமே, அப்போ பார்க்குறதுக்கு அந்த இடம் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில செடிகள் இன்டோர் பிளான்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சேன். மணி பிளான்ஸுமே வந்துட்டு நல்லாவே க்ரோ ஆகும். பட் இது வந்து சும்மா இப்போதைக்கு வச்சுருக்கேன், இதை தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ சில இன்டோர் பிளான்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற டைமில் இன்னுமே வந்து சில செடிகள் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் செப்பல் ஸ்டாண்ட் இருக்கும்போது நல்லாவே இல்லாத மாதிரி இருந்தது, ஒரு ப்ளசண்ட்டாகவே இல்லை. ஸோ இப்போ செடிகளாக வச்சதுக்கப்புறமா அந்த ஏரியா பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அப்படியே என்ட்ரன்ஸ் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இதுவும் இந்த மணி பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல க்ரோத் இருக்குது. ஆக்சுவலாக வந்து எனக்கு மணி பிளான்ட் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்றது தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அடிக்கடி தண்ணி ஊற்றி அந்த செடியெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. பட் இப்போ வந்து அந்த மண் வந்து ட்ரை ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அதோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அப்புறம் வந்துட்டு ஒரு பாட்டில், கண்ணாடி பாட்டில் வந்து மணி பிளான்ட் போட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு மணி பிளான்ட் வச்சுருந்தேன், அதுக்கு நான் அடிக்கடி தண்ணி மாற்றவும் ஸோ அந்த செடி திருப்பி போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடிக்கடி தண்ணி மாற்றுறதில்ல. ஸோ தண்ணி அதுவாக வந்து கம்மியாகும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாற்றுறோம். ஸோ அப்படி மாற்றணும் அப்படின்னா அந்த நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை ஃபாலோ பண்ணுவோம். என்னால் வந்து மணி பிளான்ட் வந்து நல்லாவே வந்து க்ரோத் வந்து வீட்டில் வந்து வருது. ஸோ மணி பிளான்ட்டுன்னு இல்லை, நிறைய செடிகள் நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை வெளியிலையோ நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளோட மைண்டும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செடிகள் வளர்க்குறதா இருக்கட்டும், செடிகள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதா இருக்கட்டும், அதை மெயின்டைன் பண்ணுறதும் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து போன்சாய் ட்ரீ, இது ரொம்ப வருஷமாக வந்து நான் வச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஸ்நாக்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஃபுல் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நானே வந்து ஃபஸ்ட் டைம் ரெசிபி ட்ரை பண்ணுறேன். ஸோ அது சொதப்பிடுச்சு அப்படின்னா நான் அதை ஷேர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணலான்ட்டு, பட் சூப்பராக வந்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இது பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ உண்மையாகவே சூப்பராக இருந்தது. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.